இப்போ மாடியில் வச்சுருக்க ஒரு லைனில் இருக்கிற செடி ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவை 2 நாளுக்கு ஒரு தடவை நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் இதே வீடியோவை. ஃபஸ்ட்டு செடியில் வந்து கிர்னி டிசம்பர் பூ இருக்குது. அதுக்கப்புறமா இது அழகு செடி. இது உங்களுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் நம்ம. ஒயிட் கலரில் இல்லை பூ பூத்துருக்கு. இது இப்படி தான் வரும். முள்ளு செடி தான், ஒரு அழகுக்கு இருக்குது. கல்வாழை, தூதுவளை, தக்காளி, கருந்துளசி, அகைன் தக்காளி. இதில் வெண்டைக்காய் போட்டிருந்தோம். அந்த வெண்டைக்காய் வந்து இங்கே இருக்க விதை முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. தளிர் தெரியுதா? கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு அப்டேஷன் தரேன். இது மேலே லைட்டாக மண் போட்டு முடியும். எந்த விதை ஒரு விதை போட்டாலும் ரொம்ப ஊனி வைக்கக்கூடாது. மேலால் போடும்போது தான் அது சீக்கிரமாக தளிர் விடும். அதனால் நான் லைட்டாக மேலே தான் போட்டிருக்கேன். இதில் போட்டது வெள்ளரி முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. போட்டு இது 6வது நாள் ஆகுது விதை போட்டு வந்துருச்சு. இதில் நாங்கள் கத்திரிக்காய் போட்டோம். கத்திரிக்காய் விதை இந்த தெரியுது பாருங்க. அது இப்போ தான் வேர் கொஞ்சம் பிடிச்சிருக்கு, இன்னும் மேலே எலும்பி வரல. இதில் கேப்சிகம் விதை போட்டோம். இந்த விதையெல்லாம் நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இது கேப்சிகம் இன்னும் வளரலை. ஒரே ஒரு விதை மட்டும் இதை இருக்குறங்க கொஞ்சம் வேர் பிடிச்சிருக்கு. அது வளரும்போது உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து மீஷோவில் தான் வாங்கினேன் கேப்சிகம். இதில் தான் நேற்று வாழை வச்சுருந்தேன். அது என்னன்னு தெரியல, தண்ணி வேறு இறங்கலை. அதுபோக இந்த க்ரோ பேக் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இந்த வாழையை வந்து நேற்று மாற்றிட்டோம். அதுதான் இந்த டப்பாவில் வச்சுருக்கேன். இப்போ வீட்டில் மீதமான காய்கறியை தான் நான் இதில் போடுறேன். அது மாதிரி இந்த டப்பாவில் இருந்த ஒயிட் ரோஸு அதில் மண் சரியில்லையான்னு தெரியல, இல்லை ஹோல்லாம் போட்டு தான் வச்சுருந்தோம், தண்ணி இறங்கவே இல்லை. அந்த ஒயிட் ரோஸ் நிலமை 3 டப்பாவுக்கு மாற்றிட்டேன். இதை இப்போவும் மாற்றிருக்கேன். கம்பு மட்டும்தான் இருக்குது, வளர்ந்துரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.